ஊட்டச்சத்து அப்போ தான் கிடைக்கும். எந்த ஒரு உணவையும் எடுக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத பார்த்து எடுக்கணும். ஆரோக்கியமாக இருந்தாலும் அதை அளவாக தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அது கெடுதல் தான் கொடுக்கும். நீங்கள் அளவாக சாப்பிடும்போது உங்களுக்கு வரக்கூடிய நோயை கூட தடுக்கலாம். கர்ப்ப காலத்தில் தேவையான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஒரு கிழங்குனா அது சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்குல புரதங்களும் கொழுப்புகளும் இல்லை. அதுக்கு பதிலாக மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், நார்ச்சத்து போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் இனிப்பு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை ஏற்படும்னா, கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்கள் சராசரியாக 800 மைக்ரோகிராம் அளவு விட்டமின் ஏ ஒரு நாளைக்கு கிடைக்கணும். அரை கப்பு சக்கரவள்ளி கிழங்கு எடுக்கும்போது உங்களுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய விட்டமின் ஏ இதிலேயே கிடச்சிரும். சக்கரவள்ளி கிழங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு சாப்பிடணும். வேக வைக்காத பொருளை எதுவும் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணிகள். இந்த விட்டமின் ஏ என்னென்ன பண்ணுதுன்னா, குழந்தையோட இதயம், நுரையீரல், கல்லீரல், ரத்தம், சிறுநீரகங்கள் போன்ற உறுப்புகளின் வளர்ச்சிக்கு உதவுது. அடுத்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, மலச்சிக்கல் பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் ஏற்படும். மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாணிக்கு இது நார்ச்சத்து மிகுந்த ஒரு கிழங்கு. உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு விட்டமின் B6 ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய பைரிடாக்சின்ற ஒரு அமிலம் கருவின் மூளை வளர்ச்சிக்கும் அவங்களோட நரம்பு மண்டலத்தை உருவாக்குவதற்கும் இந்த விட்டமின் ரொம்ப அவசியம். கர்ப்பமாக இருக்கும்போது வரும் குமட்டலை தடுக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் ஆகுது. அது மாணிக்கு ரத்தத்தை உற்பத்தி செய்யவும் யூஸ் ஆகுது. சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் சி ஆனது